வெல்கம் டு மிஸ்டர் மூவிஸ் தமிழ். இன்றைக்கி என்ன படம் பார்க்க போகிறோன்னா ஹேங்ஓவர். இது 2009 ரிலீஸ் ஆனது ஹாரர் ஃபிலிம்ஸ். வாங்க இன்றைக்கி இந்த படத்தை பற்றி பார்க்கலாம். படத்தை பொறுத்தளவு 4 பேர் மெயின் ரோல் பண்ணிருக்காங்க. அவங்க யார் யாருன்னு பார்க்கலாம். ஜஸ்டின் பார்த்தா, ஹெட் ஹெல்ம்ஸ், பிராட்லி கூப்பர், சர்ச் கலிஃபினாக்கிஸ். இந்த படத்தை பற்றி பார்த்தோன்னா ஃபில், ஸ்டூ, ஆலன், டக் இவங்க 4 பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட். இதில் டக்குக்கு கல்யாணம் நடக்க போகிறதுனால எல்லாம் பேச்சுலர் பார்ட்டி கொண்டாடுறதுக்காக லாஸ் வேகாவுக்கு போயிட்டுருக்காங்க. அங்கே போயிட்டு இருக்க வழியில் பார்த்தீங்கன்னா ஆலன் ஃபன் பண்ணிட்டே போயிட்டுருக்காரு. அங்கே போய் ஒரு வில்லாவே புக் பண்ணிடுறாங்க. அங்கே புக் பண்ணதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு பிளான் பண்ண மாதிரியே பார்ட்டியும் கொண்டாடுறாங்க. பார்ட்டி முடிச்சுட்டு காலைல பார்த்தீங்கன்னா வீடே கலைஞ்சி போய் கிடக்குது. அதுவும் இல்லாமல் அங்கே ஒரு கோழியும் புலியும் இருக்குது. பார்த்து அதிர்ச்சி ஆனாங்க. இதில் இன்னொரு அதிர்ச்சி என்னென்னா கல்யாண மாப்பிள்ளை டக்கையும் காணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆலன் அங்கே ஒரு கை குழந்தை இருக்கிறதையும் பார்க்குறான். அது யாருதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஃபில் வாங்க நம்ம போய் டக்கை தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ்கார் இருக்குது. அதை எடுத்துக்கிட்டு இவங்க எல்லாம் டக்கை தேடுறதுக்காக போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கிறதுல நல்லா யோசித்து பார்க்குறாங்க. நேற்று நைட்டு என்ன நடந்ததுன்னு தெரில. இருக்கிற தடயத்தில் கூட்டி பார்த்தா நேற்று நைட்டு ஃபில்லுக்கு கல்யாணம் ஆயிருக்குன்றது தெரிய வந்திருக்கு. அதுலேருந்து தான் இந்த குழந்த. அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க அவங்க நேற்று நைட்டு வரைக்கும் டக்கு என் கூட தான் இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா அவங்க போலீஸ்காரை எடுத்துக்கிட்டு ஓட்டிகிட்டு போனாங்கன்றதுனால. அதுக்கப்புறம் இங்கே இந்த மாதிரி ஃப்ரெண்டு காணணுன்னு அப்புறம் வார்ன் பண்ணி விட்டுறாங்க. அப்போ அவங்களுக்கு புரியுது நேற்று நைட்டு ஃபுல்லாக டக் நம்ம கூட தான் இருக்கான்னு. அப்புறம் வில்லாவுக்கு பார்த்தா அங்கே மைக் டேசன் இருக்கார். நீங்கள் ஏன் சார் இங்கே இருக்கீங்கன்றதுக்கு எங்கள் புளியை தான் நீங்கள் ஆட்டையாக போட்டு வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு அவர் திட்டுறாரு. எங்கள் புளி ஒழுங்காக எங்கிட்ட கிடைக்கலன்னா நான் உங்களை குத்தியே கொண்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்து வந்து தரோம், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி புளி எடுத்துகிட்டு போய் மைக் டேசன் வீட்டில் கொடுத்துட்டு வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா சைனாக்காரன் ஒருத்தன் சண்டை வளர்க்குறான். நேற்று நைட்டு என்கிட்ட நான் ஆட்டையாக போட்ட காசை திருப்பி கொடுங்கடா, நான் தான் உன் ஃப்ரெண்டை கடத்தி வச்சுருக்கேன், நீங்கள் திருப்பி கொடுக்கலன்னா நான் உன் ஃப்ரெண்டை விடுவிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். அதுக்கப்புறம் இவங்களும் எப்படியோ பணத்தை ரெடி பண்ணி அவன்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்தா அவன் வேற எவனே கொடுத்துட்டு இவன் தான் அவன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு கொடுக்குறான். ஆனால் அவன் பேரும் டக்கு தான். இது ஏற்றுக்காது. நம்ம ஆளுங்க ஒழுங்காக பணத்தை கூட இல்லை, என் ஃப்ரெண்டு எங்கே இருக்கான்னு சொல்லுன்றதுக்கு எனக்கு தெரியாது, இதுதான் அவன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டான். இவனை கூப்பிட்டு விசாரித்ததுலேயே இவன் ட்ரக் டீலர்னு தெரிய வந்தது. அப்புறம்தான் ஒரு ஐடியா கொடுக்குறான். இந்த மாதிரி மொட்டை மாடியில் தேடி பார்த்தீங்களா, அங்கே போய் தேடி பாருங்க அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறான். இதை கேட்ட நம்ம ஆளுங்க வேகமாக போய் மொட்டை மாடி தேடி பார்க்கும்போது கடைசியில் அங்கே தான் இருந்திருக்கான் டக்கு. அங்கே 2 நாளாக கடந்திருக்காங்க. அவன் கல்யாணத்துக்கு வேறு டைம் ஆயிடுச்சுன்னு வேகமாக அவனை ரெடி பண்ணி கிளப்பி கரெக்டான டைமுக்கு போய் சேர்த்துட்டாங்க. ஒரு வழியாக டக்குக்கு கல்யாணமும் முடிஞ்சிச்சுங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ, அவ்வளோதாங்க இந்த ஃபிலிம். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ஆளில் போட்டுருங்க.